பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 96 முதல் 99 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 96வது சங்கீதம் ஒரு சுவிசேஷ சங்கீதம், நற்செய்தியை உலகத்திற்குள்ளாய் கொண்டு செல்கிறதான ஒரு சங்கீதம். ஆம், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள் என்று சொல்லி அழைத்து கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ரட்சிப்பை பெற்று அவருடைய அதிசயமான கிரியைகளை அனுபவித்தார்கள். நாம் தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்கிறோம். தேவன் தாமே அவர் எல்லா சோதனையினின்றும் எல்லா விதமான பொல்லாத காரியங்களினின்றும் அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ரட்சிப்பு அவருடையது. அதை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கும்படியாக சுவிசேஷம் உலகத்து முழுவதும் எடுத்து செல்லப்படுகிறது. சுவிசேஷம் உலகம் முழுவதும் கடைசி வரைக்கும் எடுத்து செல்லப்பட்டு அதற்கு தான் முடிவு வரும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், அந்த சுவிசேஷம் அறிவிப்பது நம் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. நமது வாழ்க்கையே, நமது செயல்பாடுகளே சுவிசேஷத்தை அறிவிக்கிறதா இருக்க வேண்டும். அது சாட்சியாக இருக்க வேண்டும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவர். அவரை தொழுது கொள்கிறவர்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். இதோ கிறிஸ்துவானவர் நமக்காக இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தார். நமக்காக சிலுவையில் தம் ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை உண்டு பண்ணினார். உயிர்த்தெழுந்து இப்பொழுது பிதாவுடைய வலது பார்சத்தில் அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். மீண்டுமாக வருவார். அவர் பூமியை நியாயம் தீர்க்கபடியாக வருகிறார். பூலோகத்தின் நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 97வது சங்கீதத்தில் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பூமி பொறிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து இந்த சங்கீதம் விவரிக்கிறது. கர்த்தருடைய நீதி, நியாயம் அவைகள்தான் ஆண்டவருடைய அரியணையின் அஸ்திபாரம், சிங்காசனத்தின் அஸ்திபாரம். பூமி முழுவதும் உள்ள அவருடைய ஆளுகையின் வல்லமை. அது எப்படி என்று சொல்லி 6வது 1 முதல் 6 வருஷங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொய்யான தேவர்கள் மேலுள்ள அவருடைய வெற்றி, ஜெயம். அதைத் தொடர்ந்து நீதிமான்களுக்கு வருகிறதான ஒரு சந்தோஷம். அது கடைசியான இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டையும் வரலாற்றின் முடிவிலே அவருடைய அரசாட்சியையும் வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்தில் 22 அதிகாரத்தில் உள்ள சொல்லப்பட்டதான 1000 வருஷம் அரசாட்சி. அது மூலம் மீட்கப்பட்டவர்கள் நடுவில் உண்டாகும் பெரிதான ஒரு மகிழ்ச்சி ஆகியவற்றை தீர்க்க தரிசனமாக இந்த சங்கீதம் விவரிக்கிறது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களின் நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். கடந்த 96ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடியே இங்கேயும் அந்த வசனத்தோடு, அப்படிப்பட்ட வசனத்தோடு முடிவடைகிறது. 99வது சங்கீதம் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஜனங்கள் தத்தளிப்பார்கள். கேருபீன்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறார். பூமி அசைவதாக. கர்த்தர் சியோனில் பெரியவர். அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். அவருடைய நாமம் உயர்ந்தது. ரட்சிப்படைவதற்கு அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆம், 99ஆம் சங்கீதம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. கர்த்தராகிய தேவன் மிகவும் பயங்கரமும் பரிசுத்தமானவர். அவருடைய நாமம் கூட மிக சிறந்த கனத்தோடும் மரியாதையோடும் கையாளப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை ஒருபோதும் அலட்சியம் பண்ணக்கூடாது. அந்த நாமத்திலே நமக்கு ஜெயம் உண்டு. அந்த நாமத்திலே மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. அந்த உன்னதமானவரை மேன்மைப்படுத்துவோம், ஆராதிப்போம், அப்படி தொழுது கொள்ளுவோம். அவர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.